புது சிருஷ்டி இல்லையா? புது சிருஷ்டி, புது வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பில் ஒரு தொடர் போதனையை நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். சரிங்களா? புது சிருஷ்டி, புது வாழ்வு என்கிற இந்த காரியமெல்லாம் எங்கே இருக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. சரிங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? புது சிருஷ்டியாக அவன் இருக்கிறான். சரிங்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள தான் இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதை நாம் என்ன செய்கிறோம்? ஆரம்பித்தோம் இல்லையா? ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, சபையாருக்கு என்னெல்லாம் தேவன் இந்த புதிய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றியதான ஒரு புஸ்தகம்தான் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம். நீங்கள் எபேசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் விசேஷமாக இவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எபேசியர் 1:3 என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். சரிங்களா? அப்போ அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வரும்போது 11ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே இல்லைங்களா, நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகிற அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதே தேவன் நிர்ணயித்த அளவாக, இலக்காக என்ன செய்கிறது? இருக்கிறது. சரிங்களா? இந்த நோக்கத்துக்காகத்தான் சபையும், சபையில 5 வகையான ஊழியர்கள், சபையில 5 வகையான ஊழியர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 13ஆம் வசனத்தில் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்தோம்? பார்த்து வருகிறோம். சரிங்களா? கடந்த வாரம் அதை குறித்து நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம், ஆரம்பித்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி, புது வாழ்வு இல்லையா, இது எல்லாமே என்னெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை வாசிச்சிங்கன்னா, நிருபங்கள் இல்லையா, நிருபங்கள்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அடுத்து வருகிற எல்லாமே நிருபங்கள் தான், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இந்த நிருபங்களில் சில வசனங்கள் இப்படி ஆரம்பிக்கும், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லது அவருக்குள் அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படி நிறைய வசனங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அல்லது கிறிஸ்துவிலே இல்லையா, அவரிலே, அப்படி நிறைய வசனங்கள் என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அத்தனையுமே நமக்கு என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? பைபிளில் வாசிக்கும் போது நீங்கள் முக்கியமாக என்ன செய்யுங்க? கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? அதை மார்க் பண்ணி அதை தியானிக்க ஆரம்பிங்க இல்லையா? கிறிஸ்துவிலே, அவருக்குள் இல்லையா, இப்படி சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் அவரே நமக்கு இல்லையா, கிறிஸ்துவே நமக்கு, கிறிஸ்துவுக்குள் நாம், அப்படி சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து 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 நீங்கள் எழுதி அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதை மார்க் பண்ணி அந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? தியானித்து பேசி அதை அறிக்கை செய்து அதை என்ன செய்யுங்க? விசுவாசித்து இல்லையா, அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க? முதலாவது புரிந்து கொள்ளுங்க. ஆமென். சரிங்களா? அப்போ அதில் ஒரு முக்கியமான காரியத்தை தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார்னா, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி. மீண்டும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. அப்ப கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தோல்வி இல்லாத ஜீவியம், நோ ஃபெயிலியர் லைஃப், இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா? அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், அப்படின்னா இருக்க முடியும். ஆமென். தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? எல்லாவற்றிலும் எப்படி வெற்றி பெற முடியும்? எல்லாவற்றிலும் எப்படி என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் உண்டு, சாத்தியம்தான். ஆமென். வெற்றி பெற முடியும். ஒரு தேவ பிள்ளையால, ஒரு கிறிஸ்தவனால, இயேசுவை விசுவாசிக்கிறவனால என்ன செய்ய முடியும்? எப்பொழுதுமே ஆமென் தோல்வி இல்லாத ஆமென் வெற்றியோடு வாழ்கிற வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும், இல்லைங்களா? அப்ப நிறைய பேருக்கு என்ன சிந்தனை வருகிறது? இல்லையே, நான் இப்ப கடனோடுலாம் இருக்கிறேன், எனக்கு எங்க வெற்றி இருக்கு? இல்லையா? சிலர் சொல்றாங்க, இல்லையா எனக்கு வியாதி இருக்கு, இல்லையா? சிலர் சொல்றாங்க, இல்லையே எனக்கு இன்னும் நான் பாவத்துல இருக்கிறேனே, இல்லையா? சிலர் சொல்றாங்க, இல்லை இன்னுமே எனக்கு குடும்பத்துல பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லையே. இல்லை, எப்படி இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் எதுல தான் இருக்கிறீங்க? எதுல தான் இருக்கிறீங்க? சொல்லுங்க. வெற்றியில தான் இருக்கிறீங்க. எதுல தான் இருக்கிறீங்க? வெற்றியில தான் நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப நோவாவின் காலத்துல உலகமே வெள்ளத்துல அழிஞ்சுது. உலகமே என்ன செஞ்சது? வெள்ளத்தில் அலைஞ்சுது. சிலராகிய 8 பேர் மாத்திரம், நோவா, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அப்புறம் மிருகங்கள், சில மிருகங்கள் மட்டும் எங்க இருந்துச்சு? பேழைக்குள்ள இருந்துச்சு. இந்த பேழைக்குள்ள இருந்த மனிதர்களும் இந்த பேழைக்குள்ள இருந்த மிருகங்களும், கவனிக்கிறீங்களா? பேழைக்குள்ள இருந்த மனிதர்களும் மிருகங்களும் அவங்க விழுந்தாலும் அவங்க எழுந்தாலும் அவங்க என்ன ஆனாலும் எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? வேலைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க என்ன கிடையாது? அவங்களுக்கு சாவு கிடையாது, மரணம் கிடையாது. அதே நேரத்தில் தண்ணிக்குள்ள இருக்கிறாங்க, இல்லையா? இந்த தண்ணிக்குள்ள இருக்கிறவங்க என்னதான் சுத்தமா இருந்தாலும், என்னதான் சுத்தமா கதறினாலும், உள்ள இருந்து கூக்குரல் இட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? அவங்களுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. அவங்களுக்கு மரணம் தான். அவங்களுக்கு என்னது? மரணம் தான். அது மாதிரி தான் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கிறிஸ்து என்ற பேழைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க விழுந்தாலும் தடுமாறினாலும் நீங்க உள்ளத்தான் விழுவீங்களே தவிர தண்ணிக்குள்ள விழுந்துட மாட்டீங்க. எங்க விழுந்துட மாட்டீங்க, இல்லையா? உங்களுக்கு அங்க என்ன ஆனாலும் நீங்க எங்க தான் இருக்கிறீங்க? பேழைக்குள்ளதான் இருக்கிறீங்க. அந்த பேழை என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம். பேழை என்பது அழிவுக்கு தப்புவதற்காக தேவன் உண்டாக்கின வழியாக என்ன இருக்கிறது? பேழை இருக்கிறது. ஆகவே நீங்க என்னைக்கு அந்த பேழைக்குள்ள வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க எதுக்குள்ள வந்துட்டீங்க? ஜீவனுக்குள்ள வந்துட்டீங்க. அன்னைக்கு எதற்குள்ள வந்துட்டீங்க? ஜீவனுக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டீங்க. ஆகவே இப்ப நீங்க அதை நீங்க என்ன செய்யணும்னா, அது மாதிரி நீங்க என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க எதற்குள்ள வந்துட்டீங்க? வெற்றிக்குள்ள வந்துட்டீங்க. எதற்குள்ள வந்துட்டீங்க? வெற்றிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்ப கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் அதை எழுதுகிறார் 2ஆம் அதிகாரத்துல. கவனிங்க, வசனம் 13, 14, 15 என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் எல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆமென்.
இந்த வெற்றியில் இருந்து தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? ஆரம்பமாகிறது. இந்த வெற்றியின் மேலதான் நாம நிற்கிறோம். இந்த வெற்றியின் மேலதான் நாம கட்டி எழுப்பப்படுகிறோம். இப்ப கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எதுல ஆரம்பிக்கிறதுனா இதுல தான் ஆரம்பிக்குது. எதுல ஆரம்பிக்குது? ஒரு வெற்றியில ஆரம்பிக்குது. எதுல ஆரம்பிக்குது? வெற்றியில ஆரம்பிக்குது. அதனாலதான் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது வெற்றியோடு ஆரம்பிக்கணும். வெற்றி வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கணும் இல்லையா? அதை பாருங்க, அந்த காலத்திலேயே தாவீது அரசர் பாடி வைத்திருக்கிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஆமென், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று அவர் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? நாள் ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு? மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறார்? ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை எப்படி தேவன் நமக்கு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய ஆரம்பமே இதுதான். நம்முடைய ஆரம்பமே இதுதான். வெற்றியில இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். வெற்றியில இருந்து தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதை குறித்து தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனத்துல கவனிங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக கடினமான காரியங்கள். இதெல்லாம் யாராலையுமே வெற்றி பெற முடியாத காரியங்கள். இந்த உலகத்துல யாராலையுமே வெற்றி பெற முடியாத காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே வெற்றி கிடைச்சிருக்குங்க. ஆமென். யாரெல்லாம் வெற்றி பெற முடியல சொல்லட்டுமா? ஆபிரகாமால வெற்றி பெற முடியல, அப்புறம் மோசையால வெற்றி பெற முடியல, அப்புறம் வேற யாரு? தாவீதால வெற்றி பெற முடியல, தானியேலால வெற்றி பெற முடியல, எலியாவால வெற்றி பெற முடியல, யோவான் ஸ்நானகனான வெற்றி பெற முடியல. ஏன்? எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஆதாமாலே என்ன செய்ய முடியல? சில காரியங்களை என்ன செய்யல? வெற்றி பெற முடியல. அப்ப ஆபிரகாமாலும் ஈசாக்காலும் யாக்கோபாலும் தாவீதாலும் தானியேலாலும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய மனிதர்களாலும் வெற்றி பெற முடியாத ஒன்றை நீங்களும் நான் எப்படி வெற்றி பெற்ற முடியும்? ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இதை எல்லாவற்றிலும் இயேசு நமக்கு பதிலாக, இதை எல்லாவற்றிலும் இயேசு நமக்கு பதிலாக அவர் பரிகாரமாகி பலியாகி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய மாம்சத்தை கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி அவைகள் எல்லாம் சிலுவையில என்ன செய்தாராம்? வெற்றி பெற்றார். அவைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப மிகப்பெரிய மனிதர்களால வெற்றி பெற முடியாத மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் வெற்றி பெற்று அந்த வெற்றியில இருந்துதான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது இல்லைங்களா? இல்லைங்க, நான் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு நான் வளர்ந்துருக்கிறேன் இல்லையா, ஒண்ணுமில்லாததுல இருந்து நான் சேர்த்து சேர்த்து பெரிய ஆள் ஆயிருக்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களா? நான் ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லைங்க இல்லையா சொல்லுவாங்க. பெரும்பாலும் பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. சபையை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருமே கிடையாதுங்க. அப்ப என்ன, சபையை ஆரம்பிக்கும் போது என்ன 10,000 பேரா இருப்பாங்க இல்லைங்களா? கடையை திறக்கும் போது ஒரு கஸ்டமர், அப்ப கடையை திறக்கும் போது ஒரு கஸ்டமர் இல்லாம தான் இருக்கும் இல்லையா? சரிதானே? கவனிக்கிறீங்களா? ஒண்ணுமில்லாம ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். உலகத்துல அப்படிதான் ஆரம்பிக்க முடியும். ஆனா கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒண்ணுமில்லாமையில் ஆரம்பிக்கிற ஜீவியம் கிடையாது. நல்ல தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வெற்றியில் தொடங்குகிற, வெற்றியில் ஆரம்பமாகிற, வெற்றியின் மேல் நின்று கொண்டு பயணிக்கிற ஒரு ஜீவியம். ஆமென். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப நம்முடைய ஆரம்பமே எதுல தான் ஆரம்பிக்குது சொல்லுங்க? வெற்றியில தான் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. வெற்றியில தான் நாம நின்று கொண்டு பயணிக்கிறோம். வெற்றியில நாம நின்று கொண்டு வெற்றியின் மேல் வெற்றியை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்த அழைப்பாக இருக்கிறது. ஆமென். கவனிக்கிறீங்களா? இப்ப இதை நம்ம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் என்பதுல தான் என்ன இருக்கு? பிரச்சனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா இல்லைங்களா? இப்ப நமக்கு வெற்றியில தான் ஆரம்பித்திருக்கிறோம்னா அடுத்து என்னன்னா, அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதும், வெற்றியில பிரயாணிப்பதும், வெற்றியின் மேல் வெற்றியை பெற்று வெற்றியில பெருக்கத்தை ஏற்படுத்துவதும் தான் நாம செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆமென்.
இல்லையா? மிக கடினமான காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு என்ன செய்துட்டார்? செய்து தந்துவிட்டார். என்னெல்லாம் செய்து தந்துட்டார் பாருங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? 13ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்தார். உங்களை அவரோடு கூட என்ன செய்தார்? இல்லையா? பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? கெல்ல கவனிங்க. பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? அதாவது சபையாருக்கு இல்லை, சபையை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்காதவர்களுக்கு, இல்லையா? இந்த மார்க்கத்தில் இல்லாத எத்தனை பேருக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டது, எனக்கு பரலோகம் உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? கிடையவே கிடையாது. போய் கேட்டு பாருங்க. ஆமாங்க, அங்கே போன பிறகு தான் தெரியும். அங்கே போன பிறகு தான் என்ன செய்யும்? செத்த பிறகு தான் என்ன செய்யும்? தெரியும். மோட்சம் உண்டா நரகம் உண்டா? செத்த பிறகு தான் என்ன செய்யும்? நான் செய்தது தக்கதாக தண்டனையா, அதுவா இதுவா? அங்கே போய் அவர் என்ன செய்வாராம்? கணக்கு போடுவாராம். அங்கே போய் என்ன செய்வாராம்? செய்த நன்மைக்கு தகுந்ததாக இதை கொடுப்பார், செய்த தீமைக்கு தகுந்ததாக இதை கொடுப்பார், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. கவனிக்கிறீங்களா? இப்போ நமக்கு இவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்தார்? மன்னித்து விட்டார். என்ன செய்து விட்டார்? பாவ மன்னிப்பை நாம பெற்று கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. மாத்திரமல்ல, பாவத்தின் மேல வெற்றியும் பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்பை மட்டும் பெறலைங்க, பாவத்தின் மேல எதையும் பெற்றிருக்கிறோம்? வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு 2 காரியம் முக்கியமாக நடந்திருக்கிறது. ஒன்று பாவ மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று என்னது? பாவ மன்னிப்பு. இன்னொன்னு பாவத்தின் மேல் வெற்றி. பாவத்தின் மேல் என்னது? வெற்றி. ஆமென். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை என்ன செய்ய மாட்டாது? மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது, உங்களை வெற்றி கொள்ள முடியாது. உங்களை ஆமென், அது வெற்றி கொள்ள முடியாது. நீங்கள் பாவத்தை வெற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப இப்படிப்பட்ட எங்க பாவத்தின் மேல யாரால வெற்றி பெற முடியும்? பாவத்தின் மேல யாரால வெற்றி பெற முடியும்? எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம். படித்தவனோ படிக்காதவனோ, பல பட்டங்களை வென்றவனோ, பிஹெச்டியோ, பணக்காரனோ ஏழையோ, வெள்ளைக்காரனோ கருப்போ, யாராக இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன போராட்டமாக இருக்கிறது? பாவ போராட்டமாக இருக்கிறது, இல்லைங்களா? இவர் நம்மளை அழைக்கும் போதே, என்னைக்கு நீங்கள் இயேசுவையே தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவரை தேவன் மரித்தோர் என்று எழுப்பினார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணீங்களோ, அன்றைக்கே உங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் தந்துட்டாரு. பாவத்தின் மேல் எதை தந்து விட்டார்? வெற்றியையும் தந்து விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. பாவத்தின் மேல் எதையும் தந்துட்டாரு? வெற்றியும் என்ன செஞ்சிட்டாரு? தந்து விட்டார். இப்ப அக்கிரமம் பாவத்தெல்லாம் விட்டுருங்க. இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை நீங்க பெரிதாய் நீங்க நினைக்கணும். எதை பெருசா நினைக்கணும்? மன்னிப்பு. இல்லை, இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். மன்னிப்பை கொடுத்திருப்பது. எதை கொடுத்திருப்பது? மன்னிப்பை கொடுத்து. இன்றைக்கு நிறைய பேரால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறைய பேரால் அதை என்ன செய்ய முடியலை? அவர்களால் அதை அங்கீகரிக்க முடியல. கவனிக்கிறீங்களா? ஒரு கல் தட்டி சாதாரணமாக ஒரு மனுஷன் விழுந்துட்டா கூட என்ன நினைக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு நான் ஸ்கூலில் ரப்பர் கலவாண்டதை ஆண்டவர் மனசில் வச்சு எனக்கு தண்டனை கொடுத்துட்டார். எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? தண்டனை கொடுத்துட்டார். சரிங்களா? அப்படியே காய்கறி வெட்டும்போது லேசாக என்ன ஆயிடுச்சு? கத்தி கையில் வெட்டிடுச்சு. நினச்சேன், அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? மன்னிப்பை கொடுத்துட்டாரு. பாருங்க, இதெல்லாம் யாரு சொல்றது? வெளியில உள்ளவங்க சொன்னா பரவாயில்லங்க, சபைக்கு வந்த கிறிஸ்தவர்களே சொல்றாங்க. அப்ப மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? மன்னிப்புனா என்னது சொல்லுங்க? மன்னிப்பு என்றால் என்னது சொல்லுங்க? மன்னிப்பு என்றால் என்னதுங்க? தண்டனைக்கு நீங்கள் ஆக்குகிறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. சட்டத்தின்படி குற்றவாளி ஆனாலும் மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன கிடையாது இல்லையா? உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்குறேங்க, ஆனால் 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு போங்கன்னு அப்படியே சொல்லுவாங்க இல்லைங்களா?
நான் உங்களை மனதார மன்னிக்கிறேங்க, ஆனால் என்னை அடித்ததுக்கு திரும்ப 4 அடி வாங்கிட்டு போங்க அப்படின்னு அதில் ஏதாவது இருக்கா? ஒரு லாஜிக் இருக்கா? நிறைய பேர் அப்படி தாங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு ஆனால் தண்டிக்கிறாரு, ஆண்டவர் மன்னிச்சிட்டார் ஆனால் என்ன செய்கிறாரு? இல்லைங்க, இந்த மன்னிப்பு என்பது மிகப்பெரிய காரியம். ஆமீன் சொல்லுங்க. மன்னிப்பு என்பது என்னது சொல்லுங்க? மிகப்பெரிய காரியம். இப்போ இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் நீங்க போய் தேவன்கிட்ட நீங்களா வாங்க முடியாத ஒன்று. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் தேவன்கிட்ட போய் நீங்களா என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? வாங்க முடியாத ஒன்று. வாங்க முடியாம இந்த உலகமே மிகப்பெரிய ஞானிகளும் மிகப்பெரிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற இல்லையா, விசுவாச வீரர்கள் என்று சொல்லப்பட்டவர்களே என்ன செய்ய முடியல? முழு பாவ மன்னிப்பையும் அக்கிரமத்தை மன்னிப்பதையும் அவங்களால என்ன செய்ய முடியல? தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. யாருக்குமே அந்த தகுதி வரல. கவனிக்கிறீங்களா? அதனால தான் கவனிங்க, இயேசு, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ற நாமம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இந்த நாமத்துல மட்டும்தான் என்ன இருக்கு? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இந்த பாருங்க, அவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவம் மன்னிப்பு. என்னது? அவருடைய இரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பாவ மன்னிப்பு என்கிற ஒரு மீட்பு. ஆமென். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க நல்லா கவனிங்க. இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இயேசு இல்லாம நீங்க இயேசு இல்லாம போய் ஆண்டவர்கிட்ட மன்னியும் 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 பாவத்தை மன்னியும் பாவத்தை மன்னியும்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்க பாவம் என்ன செய்ய முடியாது? மன்னிக்கப்பட முடியாது. இயேசு இல்லாம பாவத்தின் மேல ஜெயத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்ப இதெல்லாம் பாருங்க, நாமளால இதெல்லாம் மனுக்குலத்தால மனிதர்களால செய்ய முடியாத மிக பெரும் காரியத்தை இயேசு நமக்காக செய்திருக்கிறார். ஆமென். அப்புறம் என்ன செஞ்சிருக்கிறாரு? 14ஆம் வசனம் பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்தார். கையெழுத்தை என்ன செய்தாரு? குலைத்தார்னா அதுக்கு வார்த்தை என்ன தெரியுதா? பென்சிலை வச்சு எழுதுனதுக்கு அப்புறம் ரப்பரை வச்சு அழிப்போம் பார்த்தீங்களா? அழிக்கிறது தான் அர்த்தம். அதை என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? எரேஸ் பண்ணிட்டார். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? ஆமாம், முற்றிலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். எதை? நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறாரு. கவனிக்கிறீங்களா? 14ஆம் வசனம். நமக்கு எதிரடையாக, எது நமக்கு எதிராக இருந்துச்சு? நியாயப்பிரமாணம். உங்களுக்கு தண்டனை ஆண்டவர் தரல, கட்டளைகளும் சட்டமும் தான் கொடுத்துச்சு. எதுதான் கொடுத்துச்சு? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தண்டனை யார் கொடுக்கல? மனு குலத்துக்கு தண்டனை யார் கொடுக்கல? தேவன் கொடுக்கல. மனு குலத்துக்கு தண்டனையை தேவன் கொடுக்கல, தேவன் நியமிக்கவும் இல்லைங்க, தேவன் கொடுக்கவும் மாட்டார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியல? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு குற்றம் செஞ்சு உங்களை கோர்ட்டில் போய் நிறுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறவர் ஜட்ஜாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னா சட்டத்தை தான் பயன்படுத்துவார். இந்த சட்டத்தின்படி கிபி 302வது செக்ஷன் படி நான் இவனுக்கு இந்த தண்டனை என்ன செய்கிறேன்? விதிக்கிறேன். ஏன்னா அந்த சட்டம் அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்குது. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரியுது? கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? நல்ல கவனிங்க. நீங்கள் குற்றவாளி என்று கவனிங்க, நீங்கள் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறது மட்டும்தான் அவர் செய்வார் இல்லையா? சாட்சிகளின் அடிப்படையில் அவர் என்ன செய்வார்? இவன் குற்றவாளி என்று மட்டும்தான் அவர் தீர்மானம் பண்ணுவார். ஆனால் தண்டனையை கொடுப்பது சட்டம் தான் கொடுக்கு. இந்த சட்டத்தின் பிரிவின்படி குற்றம் பண்ணால் இந்த தண்டனை. சரிதானா? ஒரு மனிதனை லேசாக அடித்ததுக்கு நீதிபதி என்ன செஞ்சிட முடியாது? தூக்கு தண்டனை விதிச்சிட முடியாது. லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க, பிடிச்சிட்டு நிறுத்தியிருக்கோங்க. அப்படியா? நான் ஜட்ஜு, நான் அதனால் இவனுக்கு என்ன செய்ய போகிறேன்? இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. என்ன செஞ்சிட்டான்? அப்படி கொடுக்க முடியுமா? முடியாது. கவனிக்கிறீங்களா? இந்த சட்டத்துக்கு என்ன தண்டனையோ அதை மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும். இந்த சட்டத்துக்கு
அப்போ உங்களுக்கு தண்டனையை கொடுக்கறது சட்டமா ஜட்ஜா? கவனிங்க, தண்டனையை கொண்டு வந்தது சட்டம்தான், நியாயப்பிரமாணம் தான். தண்டனையை கொண்டு வந்தது என்னது? சட்டமும் நியாயப்பிரமாணம் தான் கொண்டு வந்துச்சு. இவர் என்ன சொல்றாரு? அதை நமக்கு விரோதமாக, எதிரடையாக, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். சிலுவையின் மேல் என்ன செஞ்சாரு? ஆமீன். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார்? அழிச்சு வெத்து பேப்பரை என்ன செஞ்சிட்டார்? ஆணி வச்சு அடிச்சிட்டார். வெத்து பேப்பரை என்ன செஞ்சிட்டார்? ஆணி வச்சு அடிச்சிட்டார். அங்கே வந்து பார்த்தா பேப்பரை வாசிச்சா அதில் என்னதான் இருக்கு? பேப்பரில் என்னதான் இருக்கு? ஒன்றுமே இல்லை. பேப்பர் என்ன இருக்கு? பேப்பரில் ஒன்றுமே இல்லை, இல்லைங்களா? அப்படி ஆக்கிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. ஆமீன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செய்தார்? உரிந்து கொண்டார். அதாவது முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். எல்லா அதிகாரத்தையும் என்ன செய்தார்? கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அந்த அதிகாரத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாசுட்ட கொடுத்துட்டான். சாத்தானின் கையில் கொடுத்துட்டான். அதனால தான் சாத்தானுக்கு பைபிளில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அவன் உலகத்தின் அதிபதி. அவன் இந்த எபேசியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின், இல்லையா, அந்தகார லோகாதிபதி, இல்லையா, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தின் தேவன் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த உலகத்தின் தேவன், உலகத்தின் அதிபதி. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றார். அப்ப என்னன்னா, ஆதாமுக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போதே, மனிதனை உண்டாக்கும் போது அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்வீர்களாக, அதை ஆண்டு கொள்வீர்களாக. கவனிக்கிறீங்களா? அந்த அதிகாரத்தெல்லாம் யார் கையில் கொடுத்துட்டான்? பிசாசு கையில் கொடுத்துட்டான். இப்ப அந்த அதிகாரத்தை எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டார்? பிடுங்கிட்டார், இல்லையா? சாத்தான்கிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டார். சாத்தான்கிட்ட இருந்து பவரை பிடுங்கிட்டார். இதெல்லாம் பாருங்க, நீங்களும் நானும் செய்ய முடியாத இத்தனை இன்னும் மகா பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்து அதையெல்லாம் முடித்து நம்ம கையில கொண்டு வந்து அதெல்லாம் கொடுத்துட்டார். எதையெல்லாம் கொடுத்தார்? பாவ மன்னிப்பை கொடுத்தார், தேவனோடு சமாதானத்தை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார், அதிகாரத்தை திரும்ப நம்முடைய கையில கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? அப்ப என்னைக்கு நீங்க இயேசுவே என் உள்ளத்துல வாரும், தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை இட்டீங்களோ, அன்னைக்கு உங்க கையில என்னத்தெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, கவனிங்க, மன்னிப்பை கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார். ஆமீன். தேவனோடு சமாதானத்தை கொடுக்கிறார். பிசாசின் மேல், ஆமீன், உலகத்தின் மேல், ஆமீன், அதிகாரத்தை கொடுக்கிறார். அவன் வைத்திருந்த அதிகாரத்தை பிடுங்கி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கையில வாங்கிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கைய, கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ரன்னிங் ரேஸ், ஓட்ட பந்தயத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. பந்தயத்துக்கு வந்து எல்லாரும் வரிசையா நிற்கும் போது, பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கும் போதே என்ன கொடுக்கிறாரு? மெடல் கொடுக்கிறாரு. பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கும் போது கையில் என்ன கொடுக்கிறாரு? சர்டிஃபிகேட், ஜெயிச்சதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கும் போதே என்ன கொடுக்கிறாரு? ஜெயிச்சா கிடைக்கிற பரிசு தொகையை கொடுக்கிறாரு. இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஓடினதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பந்தயத்தில் ஓடி எல்லாம் கஷ்டப்பட்ட பிறகு நமக்கு என்ன செய்ய போகுது? பரிசு. அது வேற பந்தயம். இங்க எப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போதே உங்க கையில எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தொடக்குகிறார். ஆமீன். உங்க தொடக்கமே உங்களுக்கு எப்படிதான்? வெற்றி. உங்கள் தொடக்கமே உங்களுக்கு எப்படிதான்? ஜெயம். உங்கள் தொடக்கமே எப்படிதான்? பிசாசின் மேல் ஆளுகை. உங்கள் தொடக்கமே எப்படிதான்? பாவத்தின் மேல் வெற்றி. உங்கள் தொடக்கமே எப்படிதான்? மரணத்தின் மேல் வெற்றி. உங்கள் தொடக்கமே எப்படிதான்? சகல கீழ்ப்படியாமை, சகல விதமான எல்லா தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்கள் மேலும், ஆமீன், வெற்றியோடு தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க.
ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னைக்கு நீங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர்தான் என் ஆண்டவர், அவர் தேவன், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க விசுவாசித்து வாயில அறிக்கையிட்டீங்களோ, அந்த நொடி பொழுதிலே உங்க கையில கொண்டு வந்து ஆமென் என்னத்தை கொடுக்கிறாரு? அதாவது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேனார். என்ன சொன்னாரு? அது பேதுருவுக்கு மட்டும் இல்லை, அது யாருக்கு மட்டும் இல்லை, பேதுருக்கு. ஏன் அந்த திறவுகோலை கொடுத்தார்னா, பேதுரு என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்க எல்லாரும் என்னை குறித்து என்ன சொல்றீங்க? ஒவ்வொருவரும் ஒன்று சொன்னாங்க. ஐயா நீங்க தீர்க்கதரிசின்னு ஊர்ல சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. பேதுரு சொன்னார், இல்லைங்க, நீங்க தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னாங்க. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீரே அப்படின்னாரு. அப்ப இந்த விசுவாசமும் இந்த வெளிப்பாடு உனக்கு வந்ததுனால நான் உனக்கு என்ன தருகிறேன்? பரலோகத்தின் திறவுகோலாகிய சாவியை உனக்கு தருகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னைக்கு நீங்க இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு உங்க கையிலும் அவர் இடத்தை தருகிறார். பரலோகத்தின் திறவுகோலை உங்கள் கையிலும் அவர் தருகிறார். அந்த திறவுகளோடு தான், ஆமென், அந்த திறவுகோலோடு தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த திறவுகோலோடு, அந்த அதிகாரத்தோடு, ஆமென், சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தோடு தான் நீங்க என்ன செய்யுங்க? கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்க என்ன செய்றீங்க? ஆரம்பிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த நாளிலேயே உங்களுக்கு என்னத்தெல்லாம் கையில கொடுத்துட்டாரு அப்படின்னா, அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆமென். ஆளுகையை கொடுத்து விட்டார், வெற்றியை கொடுத்து விட்டார். பாவத்தின் மேல், மரணத்தின் மேல், வியாதியின் மேல், சாபத்தின் மேல், தரித்திரத்தின் மேல், இந்த உலகத்தில் மனிதர்களால் எதெல்லாம் பெற முடியாமல் இருந்துச்சோ, பாவம் மன்னிப்பு, அக்கிரமத்திற்கு நிமித்தம் மன்னிப்பு, இல்லையா, சாத்தானின் மேல் அதிகாரம், அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்குவது, இதெல்லாத்தையும் ஆண்டவர் செய்து ஒரு விசுவாசின் கையில கொடுத்து ஆரம்பி அப்படிங்கிறார். விசுவாசின் கையில கொடுத்து என்ன செய்கிறார்? இனி புது வாழ்க்கை ஆரம்பி அப்படிங்கிறார். பாருங்க, அதுதான் புதிய ஜீவியம், புது சிருஷ்டியின் தொடக்கம். ஆமென் சொல்லுங்க. இல்லைங்களா? எல்லாத்தையும் கொடுத்து சொல்றாரு இல்லையா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரும்போது என்னெல்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்க சிந்திச்சீங்களா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாருன்னு சொன்ன உடனே நமக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடந்துச்சு, வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் நடந்ததை நம்ம உணர்ந்தோம். நடந்திருக்கு இல்லையா? நடந்திருக்கு. நம்ம நிறைய நன்மைகளை அனுபவித்து வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேறிட்டு வருகிறோம், உண்மைதான். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன நடந்திருக்குன்னா, உங்களுடைய உள்ளான மனிதன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, வா, ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா, இதோ பிடி உனக்கு பாவ மன்னிப்பு, இதோ பிடி உனக்கு புதிய ஜீவன், இதோ பிடி பரலோகத்தின் திறவுகோல், இதோ பிடி உனக்கு சாத்தானின் மேல் அதிகாரம், இதோ பிடி உனக்கு ஆளுகை இல்லையா, இதோ பிடி உனக்கு என்னது, வியாதியின் மேல் வெற்றி, மரணத்தின் மேல் வெற்றி, சாபத்தின் மேல் வெற்றி, தரித்திரத்தின் மேல் வெற்றி, இதெல்லாம் நீ கையில வாங்கிக்கோ என்று அந்த நாளிலே நம்ம கையில கொடுத்து தான் நம்முடைய விசுவாசத்தை, ஜீவியத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாம தொடங்கி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாம வெற்றியில தொடங்கி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம எதுல தொடங்கி இருக்கிறோம்? வெற்றியில தொடங்கி இருக்கிறோம். வெற்றியின் மேல நிற்கிறோம். வெற்றியின் மேல் நின்று பயணிக்கிறோம். வெற்றியிலே நம்ம வளருகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி தோல்வி இருக்கும்? தோல்வியே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன கிடையாது? தோல்வியே கிடையாது. அதனாலதான் ரோமர் 8:34 பவுல் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இப்ப நமக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கு? கேள்வி இருக்கு. கிறிஸ்துக்குள்ள எப்பொழுதும் வெற்றி, அவர் வெற்றியில தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் எனக்கு ஏன் போராட்டம் இருக்கு, இன்னும் எனக்கு என்ன இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நிறைய பேர் இன்னும் வெற்றி பெற்ற மாதிரி தெரியலையே, தோல்வியிலே இருக்க மாதிரி இருக்க இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நிறைய பேருக்கு என்ன செய்கிறது இருக்கு. இப்ப ஏன் இது இருக்குன்னா, முதல் காரியம் என்னன்னா, சிலரால இதை ஏற்றுக்கொள்ள முடியல. சிலரால் இதை என்ன செய்ய முடியல. எதை எளிதில் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னா, ஆமாங்க, நான் ஒன்றும் இல்லாதவன் தாங்க, நான் ஒரு குப்பைங்க, நான் ஒரு கூமுட்டைங்க, நான் ஒன்றும் கிடையாது, நான் தூசிங்க, நான் ஒன்றுமே இல்லைங்கிறதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சீக்கிரமாக எளிதில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நீங்கள்
எல்லாத்திலும் நல்லவர்கள், எல்லாத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது, அதிகாரம் இருக்குது அப்படின்னா, அப்படியா, அது எப்படி இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிடுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் நான் மக்கு, எல்லாவற்றிலும் குப்பை, எல்லாவற்றிலும் நான் ஒன்றுமில்லை அப்படின்னா, ஓ உண்மைதான், எவ்வளோ அழகாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க இல்லையா, எவ்வளோ அழகாக என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க, அழகாக பேசுகிறீங்களா பிரதர் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. அதை அவங்களால என்ன செய்ய முடியுது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இது ஏன்னா காலங்காலமாக இப்படியே பேசி எடுத்து பிரச்சாரம் பண்ணி இல்லையா, இப்போ உலகத்துலேயும் நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. இன்றைக்கி நிறைய பேரை அப்படியே மூளைக்குள்ளேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்றி வச்சிருக்கிறாங்க, மண்டைக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சு, எனக்கெல்லாம் படிப்பு வராதுங்க, எனக்கெல்லாம் என்ன வராது, அதெல்லாம் ஒரு சிலருக்கு வரும், எனக்கெல்லாம் இது கிடையாது, அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறது, தாராளமாக உள்ளத்தில் என்ன செஞ்சிருது, சீக்கிரம் பேருது, சீக்கிரம் பதிஞ்சிருது, அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இல்லைங்க, உங்களால் முடியும், உங்களோடு கூட கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் உங்கள் கூட இருந்தால் எல்லாம் பண்ண முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் வச்சு செய்ய எனக்கு பலன் உண்டு, இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லுதுங்க, வசனம் சொல்லுதுன்னா, இல்லைங்க அது சொல்லுது, ஆனால் அது எனக்கு தெரியலையே அப்படின்னு பாருங்கள், அதை குறித்து அவங்களால என்ன செய்ய முடியல, நம்பிக்கைக்கு வர முடியல. சரிங்களா. அப்போ இதில் நாம் ஜீவியம் வெற்றியில் ஆரம்பிக்கிறது, தொடர்ந்து ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. உண்மையில் என்னது உண்டு, வெற்றியில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து ஏன் வெற்றியில் பிரயாணிக்க முடியல, என்ன தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொன்னேன், இந்த மாதிரி வசனங்களெல்லாம் நீங்கள் குறித்து வைக்கணும். கிறிஸ்துவுக்கு உட்பட்டு, அவருக்குள், அவராலே, கிறிஸ்துவாலே அப்படின்னு சொல்லப்படுறதுல இது ஒரு வசனம். என்ன சொல்லப்படுறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, மாமிசத்தின்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு பேர் நீங்கள் சைடில் எழுதிக்கலாம், நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்களுக்குன்னு. மாமிசத்தின்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல, அதுக்கு பிராக்கெட்டில் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா, நியாயப்பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி நடப்பவர்களுக்குன்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? என்னங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்கள்னா மாம்சத்தின்படி நடப்பவர்கள்? ஆமாம், நல்ல கவனிங்க. தீமோத்திக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தில் கவனிங்க என்ன சொல்கிறாரு பவுல் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கவனிங்க 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படலை? நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், சீர்கட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், வேசிக்கல்லருக்கும், ஆண்புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யானை இடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக எது விதிக்கப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரா? கவனிக்கிறீங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படலை? நீதிமானுக்கு கிடையாது. நியாயப்பிரமாணம் யாருக்கு கிடையாது? நீதிமானுக்கு கிடையாது. இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் என்ன சொல்றாரு, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. என்ன கிடையாது? உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? சட்டத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தான் தண்டனை உண்டு. எதற்கு உட்பட்டவர்களுக்கு தான் தண்டனை உண்டு? சட்டத்துக்கு உட்பட்டவர்களுக்கு. இந்த சட்டத்துக்கு நான் உட்படுறேன்னு சொல்லும்போது, அந்த சட்டத்தை மீறும்போது, அந்த சட்டத்தை மீறினா என்ன தண்டனையோ அது கிடைக்கும். நான் எந்த சட்டத்துக்குமே உட்பட்டவங்க கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ஆனால் நம்ம எந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது அல்ல, நாம்
ஆவிக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற சட்ட திட்டங்களுக்கு நாம உட்பட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எதற்கு உட்பட்டிருக்கிறோம்? ஆவிக்கு. ஆமீன். ஆவியினால நடத்தப்படுகிறோம், சட்டத்தால் நடத்தப்படலை. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு கவனிங்க. அதாவது சட்டம் சொல்லுது உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதற்காக நான் கனம் பண்ணல. எனக்கு தெரியும், என் ஆவியே சொல்லுது, என் மனசுக்கே தெரியும், இதுதான், இதை செய்யணும்னு எனக்கு என்ன செய்யுது தெரியுது, அதனால நான் கனம் பண்ணுகிறேன். ஆமீன் சொல்லுங்க. இல்லையா? இன்னைக்கு களவு செய்யாதேன்னு சட்டம் போட்டா தான் நான் என்ன செய்ய மாட்டேன், களவு செய்ய மாட்டேன். அப்படி இல்லைங்க. நான் எனக்கே தெரியுது, எனக்குள்ளே எனக்கு என்ன செய்யுது, ஒரு ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்ன சொல்றாரு, என் ஆவியே சொல்லுது இல்லை இல்லை களவு செய்யாதன்னு. களவு என்ன செய்யாதன்னு என்ன செய்யுது சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? இல்லையா? அப்போ அவர் அதை மட்டுமா சொல்கிறார்? அதிலும் மேலானதெல்லாம் நமக்கு சொல்லுகிறார். சட்டத்தை விட என்ன செய்கிறாரு? மேலானதெல்லாம் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு? சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியே வரும்போது கவனிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஏன் நம்முடைய வெற்றியின் பாதையில தடுமாற்றம் வருகிறது அப்படின்னா, நாம ஆவியினால நடத்தப்படணும். நம்ம எதால நடத்தப்படணும்? நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. ஆமீன். கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல இப்படி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? விபச்சாரம் செய்யாத என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்போ சொன்னது தாங்க, ஆனால் இப்போ நான் மாற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறேன்? அவர் மாற்றி சொல்கிறேன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்னா அதனுடைய சரியான அர்த்தத்தை சொல்லுவார். ஆமீன். அதனுடைய சரியான அர்த்தத்தை என்ன செய்வார்? சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். கவனிக்கிறீங்களா? ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோமானால் இந்த வெற்றிங்கிற வாழ்க்கையில் தடுமாற்றம் வராது. ஏன் தடுமாற்றம் வருதுன்னா, நம்ம ஆவியினால நடத்தப்படலை, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. இல்லைங்களா? நம்ம ஆவிக்குரியவர்கள் என்பதை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். இல்லைங்களா? இல்லையா? நம்ம யாரால நடத்தப்படுகிறோம்? இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 26, 27 சொல்லுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சொல்கிறேன்னு சொல்றாரு. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆகவே ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகமே சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. கவனிக்கிறீங்களா? நீங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு நடக்கிறதுனால தாங்க தோல்வி. ஆவியானவர்கிட்ட கேட்டு நடங்க அப்படிங்கிறாரு. போதிக்கிறதுன்னு சொல்றது இப்ப சர்ச்சில் பண்ணுகிற இந்த போதகத்தை பத்தி சொல்லலை. நீங்க அன்றாட ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்குறீங்க, துன்மார்க்கன்ட்டு ஆலோசனை கேட்குறீங்க இல்லையா? ஏதோ ஒரு புஸ்தகத்தில் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் எழுதியிருக்கான், அதில் ஆலோசனை கேட்குறீங்க. ஏதோ யூடியூப்ல எவனோ ஒருத்தன் பேசுறான், ஓகோ அதான் உண்மைன்னு சொல்லி அந்த ஆலோசனைக்கு என்ன செய்யறீங்க? கீழ்படுறீங்க. ஏதோ ஒரு பெரிய அரசியல் தலைவரோ சொல்லிட்டாரு, ஜாதி தலைவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு அந்த போதகத்துக்கு நீங்க என்ன செய்யறீங்க? கீழ்படுறீங்க. இல்லைங்க இவங்க சொல்லிட்டாங்க, இப்படிதாங்க பிரச்சனையா வீட்டில் வந்துட்டா, குடும்பத்தில் சண்டை வந்துட்டா, அப்ப என்ன செய்யணும்? அடிச்சிட்டாரா வீட்டுக்காரரு, இவங்க என்ன ஆலோசனை சொல்லியிருக்காங்க? திரும்ப நீ 4 அடி அடின்னு சொல்லிட்டாங்கங்க. இல்லையா? இல்லை அதை கேட்டு நீங்க செயல்படுறீங்க. இவர் என்ன சொல்றாரு? இல்லை, நீங்க ஆவியானவரை கேட்டு செயல்படுங்கள். ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பாஸ்டரை கேட்டுலாம் ஒரு நாளும் செயல்படாதீங்க. எந்த பாஸ்டரையும் நீங்க கேட்டு செயல்படவே கூடாது. சும்மா பாஸ்டரெல்லாம் எதுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடக்கூடாது. எங்கள் வீட்டில் சண்டைங்க, எங்களுக்கு அதுங்க, இந்த பிரச்சனை, அந்த போராட்டம், வீடு கட்டுறதுக்கு என்னங்க ஆலோசனை தர்றீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன சோறு பொங்கணும் கொண்டு சில சர்ச்சில் பாஸ்டர் மாதிரி கேட்கீங்களா? பாஸ்டர் நான் வீட்டில் இன்னைக்கு சாம்பார் வைக்கவா, இன்னைக்கு ரசம் வைக்கவா
கேட்கீங்களா? அதெல்லாம் கேட்காதீங்க. அப்படிலாம் நீங்கள் கேட்க போய் தான் அந்த பாஸ்டர் மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களும் தவறாக வழி நடத்துகிறாங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களும் அப்பா நம்மகிட்ட கேட்டுட்டாங்களே, ஏதாவது சொல்லி தான் ஆகணும். சிஸ்டர், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், சாம்பாரும் இல்லை ரசமும் இல்லை, இன்றைக்கு கத்திரிக்காய் குழம்பு வைப்பாயாக அப்படின்னு எனக்கு அப்படி எதையாவது சொல்லணும் இல்லை? நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல, ஏதாவது என்ன செய்யணும் சொல்லணும். ஆனால் நல்ல ஆலோசனையெல்லாம் என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. கவனிக்கிறீங்களா? சண்டை வந்தால் பாஸ்டரை கூப்பிடுறது, பிரச்சனை வந்தால் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கெல்லாம் அவரை பாஸ்டரையோ எந்த ஊழியக்காரையோ தீர்க்கதரிசின்னு சொல்லி கூப்பிடாதீங்க. வந்து என்ன சொல்லுவாங்க, நான் பார்க்குறேன் சிஸ்டர், ஏதோ உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, பிசாசின் போராட்டம் இருக்குது, என்ன இருக்குது, ஏதோ ஒன்று தகடு இருக்க மாதிரி தெரியுது, ஏதோ செய்வனே இருக்க மாதிரி தெரியுதுங்க, என்ன செய்யணும், என்னை 40 நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செய்யுங்க, ஜெபம் நடத்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அதுவும் எங்கே என்ன ஜெபம் நடத்தணும்? கரெக்டாக பீரோல் பக்கத்தில் தான் ஜெபம் பண்ணுவேன். பீரோல் சாவியும் வச்சுட்டு போயிருங்க. கவனிக்கிறீங்களா? குறிப்பாக நகையெல்லாம் எங்கே வச்சுருப்பீங்க, அந்த சாவியெல்லாம் இருக்கட்டும், நான் அழகாக ஜெபம் பண்ணுறேன். 40 நாள் கழித்து ஐமீன் அவர் ஜெபம் பண்ணிட்டு போனார். பீரோவில் திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்கும்? பெரிய நாமம் இருக்கும். என்ன சொல்கிறேன், வஞ்சிக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு தான் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார், வஞ்சிக்கப்படாதிருப்பீர்களாக. ஆமென். ஏன்னா உங்களை ஆவியானவரை தவிர யாருனாலும் வஞ்சிச்சிருவாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை பரிசுத்த ஆவியானவரை தவிர மற்ற எல்லாருமே என்ன செஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு, வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன இருக்கு? உங்கள் தொழில் நடத்தணும், உங்கள் வேலையில் நீங்கள் முன்னேறணும், உங்கள் கடை நல்லா ஓடணும், உங்கள் குடும்ப பிரச்சனை மாறணும். எந்த ஆலோசனைக்கும் நீங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது, அது நிலைத்திருக்கிறது, அது சகலத்தின் குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே நீங்களும் நிலைத்திருப்பீர்களாக. அப்படி நிலைத்திருந்தால் வெற்றியின் மேல வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி தோற்று போனேன் என்று சரித்திரம் கிடையாது, இனியும் எழுத முடியாது. ஆமீன் சொல்லுங்க. நான் தேவனால் வழி நடத்தப்பட்டு தோற்று போனேன் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. ஏன் தோற்று போயிடுறோம்னா, மனுஷன்கிட்ட போய் நிற்கிறோம், அவர் ஊழியர்னோன்னு அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். அந்த பாஸ்டர், அந்த தீர்க்கதரிசி, அந்த சுவிசேஷர், அந்த அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்ல இல்லைங்க. எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே என்னதான், அவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை இனி கேட்கவே என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஊழியர்கள் மட்டும் இல்லை, பெரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், குடும்பத்தில் உயர்ந்தவர்கள், சமுதாயத்தில் எந்த பெரியவர்களாக இருந்தாலும் கவனிங்க, மறைவில் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதை வெளிப்படுத்தக்கூடியவர் ஆவியானவர் மட்டுமே. ஆமேன் சொல்லுங்க. பின்னால் இருக்கிறது இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? ஆமேன். இருதயத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடியவர் யாரு தான்? ஆவியானவர் மட்டும்தான். ஆமேன். ஒரு தேவ மனிதன் சொன்ன சாட்சியை சொல்லி பாருங்க, ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அவர் இப்படி வளர்ந்து வரும்போது, ஆஃபீஸ் நடத்தும் போது ஒரு கம்பெனி வந்து அவரிடத்துல கேட்டாங்களாம், உங்களுக்கு ஒரு புதிய பொருளை கொண்டு வந்திருக்கோம், இது என்ன பொருள்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு டேபிளையும் இந்த பேனா, ஒரு அதிகாரியுடைய டேபிளில் பேனா வைங்க, இன்னொரு அதிகாரியின் டேபிளில் இந்த கிளாஸை வைங்க, அப்படி ஒவ்வொன்றா வைங்க. வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்னாராம். அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், கேட்கும் அப்படின்னாங்களாம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம், உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கலான்னாங்களாம். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னாராம், கரெக்டு தான், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன்ட்ட கேட்டு ஜெபிச்சன்னா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கூட நான் சொல்லிடுவேன் அப்படின்னாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைங்களா? வெளியே பேச்சை பார்த்து சில சமயங்களில் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏமாந்து போகலாம். ஆனால் உள்ளத்தில் உள்ள ரகசியங்களையும் இனி வரப்போகிறதையும் தெரிந்திருக்கிற ஒரே ஒருவர் அவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆவியானவரிடத்துல நீங்க கேட்காம இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சது, இஷ்டப்படி பொண்ணு பார்த்தது, இஷ்டப்படி மாப்பிள்ளை பார்த்தது இல்லையா, இஷ்டப்படி வீடு கட்டினது, இஷ்டப்படி இடம் வாங்கினது, இஷ்டப்படி சைக்கிள் வாங்கினது, இஷ்டப்படி என்ன செஞ்சதெல்லாம் பாருங்க,
பிரச்சனையில் வந்து நிற்கிது. ஆனாலும் இப்பவும் அதில் வெற்றியை தருவதற்கு ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்பவும் அவரால் அதை மாற்றி வெற்றியை உண்டாக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க இல்லையா? பார்க்க சூப்பர் பிரதர், என்ன வீட்டுக்கு போன வசனமா தொங்குது பிரதர், அப்புறம் அழகா பேசுறாங்க பிரதர், ஸ்தோத்திரம் சொல்றாங்க இல்லையா? அவனுக்குள்ள 7 பிசாசு இருக்குங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஆவியானவருக்கு தான் தெரியும். பாருங்க, மாப்பிள்ளைக்கு அப்பா அழகா பேசுறாரு, மாப்பிள்ளைக்கு அம்மா அழகா பேசுறாங்க, வீடு பூரா வசனம் மாட்டி இருக்குதுங்க, அருமையான பெந்தகோஸ்து சபைக்கு போறாங்க இல்லையா? அது நமக்கு வெளியில தெரியும். உள்ளுக்குள்ள பிசாசே குடியிருக்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஆவியானவருக்கு தான் தெரியும். அப்ப நம்ம எந்த காரியத்தை எடுத்து முடிவெடுத்து நாம அடுத்து செயல்பட வேண்டுமானாலும், ஆமேன், ஆவியானவரே நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவரே சத்தியத்தை போதிக்கிறார். ஆவியானவரே வரப்போகிறதை போதிக்கிறார். ஆவியானவரே நன்மையை போதிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவரே நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதை போதிக்கிறார். ஆவியானவரே ஆபத்தை குறித்து எச்சரிக்கிறார். இவை எல்லாவற்றையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்டு நடக்கும்போது கவனிங்க, நம்முடைய பாதையில என்ன இல்லை? தோல்வியே இல்லை. ஏற்கனவே வெற்றியில தான் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். வெற்றியின் மேலே வெற்றி